வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோங்க. ஈவினிங் ஸ்நாக்குன்னு சொல்கிறத விட எனி டைம் ஸ்நாக்குன்னு தான் சொல்லணும். இட்லி மாவில் செய்கிற ஒரு போண்டா, அரிசி மாவு போண்டான்னு சொல்லலாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இட்லி மாவு ஆட்டி முடித்த உடனே அந்த ஃப்ரெஷ் மாவு எடுத்து நம்ம செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யணும்னு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு. உளுந்து ஆட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட்ட போகிறோம். இப்போ உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து போட்டு ஆட்டின மாவு தனியாக இருக்குங்க. இதிலிருந்து 1 கப் எடுத்துக்கிறேன் நான். இது ரொம்ப சீக்கிரமாகவே செய்கிற ஒரு டிஷ்ஷுங்க. நம்ம இட்லி மாவு ஆட்டி முடிச்ச உடனே மாவு எடுத்தோம்னா 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு போண்டா ரெடி ஆகிடுங்க. அதுவும் மழை பெய்யறப்ப சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆட்டிகிட்டு இருக்கிற அரிசி மாவுலேருந்து நம்ம 1 கப் எடுத்துக்கிறோங்க. இட்லிக்கு எடுக்கிற அதே பதம் தாங்க. அதை விட கொஞ்சம் கெட்டியாக அரிசி மாவு மட்டும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தண்ணி மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கிட்டிங்கன்னா சரியாயிடுங்க. இப்போ இந்த மாவில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி போட்டுக்கிறோங்க. அது கூட மல்லித்தழையும் சீரகம் 1/2 ஸ்பூனை நல்லா கையில் தேய்ச்சி போட்டுக்கோங்க. வாசம் நல்லா வரும். அதுக்காக கூட பச்சை மிளகா நம்ம காரத்திற்கு ஏற்ப பொடியாக நறுக்கி போட்டாலும் ஓகே, இல்லை மிக்சியில் ஒரு சுத்து போட்டிங்கனாலும் ஒன்றும் தப்பில்லை. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் போண்டாக்கான இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பேட்டர் ரெடியாக இருக்குது. இவ்வளோதாங்க போண்டா மாவு. இதை நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் கல்லுப்பு உங்களுக்கு கரையாதுன்னு தோணுச்சுன்னா பொடி உப்பு போட்டுக்கோங்க. இதை விட நல்லது. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. உங்கள் கையை ஈரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா கையில் ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மாவு உருண்டை போடுறீங்கன்னா உள்ளே போட்டு ஒரு 5 செகண்டுக்குள்ளே அது அப்படியே மிதந்து மேலே வரணுங்க. அந்த சூட்டில் இருக்கணும். நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்த்துட்டு என்ன கரெக்டான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் போண்டாவில் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த போண்டா வெளியில் அவ்வளோ மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டெக்ஸ்சர் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம அரிசி எடுத்துடலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம உளுந்து மாவையும் சேர்த்தி போடுறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு போட முடியாது. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் கலந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போண்டாவை போட்டுருங்க. இதெல்லாம் நாங்கள் ஊரில் அடிக்கடி செய்கிற ஐட்டம்ங்க. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம போண்டா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு. நம்ம இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இதை அரிச்சு எடுத்துட போகிறோம். இது கூட தேங்காய் சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயை விட்டுறலாம். பச்சை மிளகா போடாமல் அவங்களுக்கு கொஞ்சத்தை சுட்டு கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த இட்லி மாவு போண்டாவை கண்டிப்பாக ஒரு நாள் இட்லி மாவு ஆட்டுற அன்னைக்கு செஞ்சு பாருங்கள்.